ஓகே. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மெயினா பார்த்த விஷயம் வந்து சடப்பொருட்கள். சடப்பொருட்கள்னா என்ன? சடப்பொருட்கள்ன்ற வரைவிலக்கணம் என்ன? சடப்பொருளை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம சடப்பொருளை எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்ப எல்லாமே திண்மமா இருக்க போது, திரவமா இருக்க போது, வாயுவா இருக்க போது. அப்படி இருக்க அந்த சடப்பொருளை வந்து யாரு அந்த சடப்பொருளுக்கு ஆக்கக்கூறு அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப நம்ம ரசாயன ரீதியா பிரிச்சோம் தானே. பிரிக்கும்போது ஒரு எளிமையான ஒரு ஆள் யாரு? இப்போ ஒரு சடப்பொருளை இப்போ ஒரு பெரிய ஒரு இரும்பு துண்டு எடுத்தோம்னு சொன்னா, இந்த இரும்பு துண்டை ஆக்குறது வந்து ஒரு இரும்பு மூலகமா தான் இருக்க போகுது. பெரிய ஒரு இரும்பு துண்டை வந்து இரும்பு மூலகத்தினால் ஆன ஒரு துண்டு தான் அது. அப்போ எளிமையான ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம மூலகம்னு சொல்லுவோம். ஆக பிரிச்சுட்டு போகும்போது கடைசியாக வரப்போகிறது வந்து எந்த ஒரு பதார்த்தத்தை பிரிச்சுட்டு போனாலும் அது மூலகங்களாக தான் கடைசியாக பிரிக்க போகிறோம். அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மூலகத்துல இருந்து தான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சடப்பொருட்கள் வந்து ஆக்கப்படுது. அது ஒரு மூலகமாக இருக்கலாம், அல்லது 2 மூலகமாக இருக்கலாம், இல்லாட்டி 3 மூலகமாக இருக்கலாம். அப்படி பல்வேறு மூலகங்கள் சேர்ந்து உருவாக்கப்படுறது தான் சடப்பொருட்கள். இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னு சொன்னால் H2O கடைசியாக பிரித்தோன்னு சொன்னால் அது வந்து அந்த பிணைப்புகள் எல்லாம் உடச்சி கடைசியாக பிரித்தோன்னு சொன்னால் ஹைட்ரஜன் மூலகமாகவும் ஆக்சிஜன் மூலகமாகவும் தான் மாறப்போகுது. இப்போ ஒரு தூய்மையான ஒரு பதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு துண்டோன்னு எடுத்தோம். இரும்பு மூலகம் அப்படின்னு சொன்னால் அது இரும்பு மூலகத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீர் எடுத்தோன்னு சொன்னால் அது ஐதரசனால் ஆக்சிஜனால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பதார்த்தமாக இருக்க போகுது. அப்படி எந்த ஒரு சடப்பொருளை பிரித்தாலும் கடைசியாக வந்து அது சில மூலகங்களால் வந்து ஆக்கப்பட்டிருக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மூலகம் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லி. இப்போ இயற்கையில் வந்து 100க்கு மேற்பட்ட மூலகங்கள் வந்து விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மூலகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படாமலும் இருக்கலாம். அப்போ நம்மளால் வரைவிலக்கணம் பற்றி சொல்ல முடியாது, இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்களை பற்றி நம்ம படிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து இப்போ மூலகங்கள். இப்போ நம்ம ஒரு இரும்பு துண்டோன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே. ஒரு பெரிய இரும்பு ஒன்று எடுக்கிறோம். பெரிய ஒரு கிலோ இரும்பை வந்து எடுக்க போகிறோம். இதை நம்ம உடச்சி வந்து இப்போ ஒரு 100 கிராம் இரும்பு துண்டாக மாற்றிருக்கோம். அடுத்து இது வந்து ஒரு சின்ன 1 கிராம் இரும்பு துண்டாக மாற்ற போகிறோம். அடுத்து வந்து இதை ஒரு குட்டியான ஒரு சரியான ஒரு துகள் மாதிரி மாற்ற போகிறோம். அது ஒரு நானோகிராமாக இருக்கலாம், மைக்ரோகிராமாக இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சரியான சின்ன ஒரு இரும்பு துகளாக மாற்ற போகிறோம். இப்போ ஆக குட்டியாக உடைச்ச இரும்பு துகள் அதுக்கு மேலே அதை உடச்சிட்டே போனால் கடைசியாக என்ன வருமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த கடைசியாக வர ஆளை தான் நம்ம சொல்ல போகிறோம் அணு அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு மூலகத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு சொன்னால் அதை தான் சொல்லுவோம் அணுக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த ஒரு சடப்பொருட்டும் ஆக்க அலகு அது அடிப்படை அலகு அப்படின்னு சொன்னால் அது வந்து அணுவாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அணுவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்த விஷயத்தில் இது ஒரு பெரிய இரும்பு துண்டு. இது வந்து சின்ன சின்ன இரும்பு துகள்களாக உடைச்சிருக்கும். கடைசியாக வந்து அது வந்து ஒரு இரும்பு அணுவாக மாறியிருக்கும். இரும்பு ஆக்குற ஒரு இரும்பிலான அணுனால் ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து அணு. இப்போ இந்த அணுவையும் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் உடச்சி பார்த்துருக்குறாங்க. அதுதான் ஆக்க அலகா, அதுக்குள்ளுக்கு வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆக சிறிய துணிக்கையான அணு உலகம் அது உள்ளாலேயும் சில துணிக்கைகள் இருந்திருக்கு. அதை நம்ம சொல்லுவோம் உப அணு துணிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த உபாணு துணிக்கைகளில் வந்து நிறைய உபாணு துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விஞ்ஞானிகளால். ஆனால் அதாவது பிரதானமான உபாணு துணிக்கைகள் அப்படின்னு பார்த்தா 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இலத்திரன், அடுத்தது புரோத்தன், அடுத்தது நியூட்ரன். இப்போ இவங்க 3 பேர் தான் பிரதானமான உபாணு துணிக்கைகளாக இருக்க போகிறாங்க. அப்போ ஒரு அணுனுடைய இயல்பை தீர்மானிக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த இலத்திரன், இந்த புரோத்தன், இந்த நியூட்ரன். இவங்க 3 பேர்னால தான் ஒரு அணு வந்து அதோட இயல்பை வந்து தீர்மானிக்கப்படுது. அடுத்தது இப்போ நம்ம உபாணு துணிக்கைகள் பற்றி பார்த்துட்டோம். அதாவது மூலகங்கள்ட்ட அடிப்படை அலகு அணுவுக்கு 3 அணு துணிக்கைகள் இருக்காங்க. இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன் சொல்லி 3 உபாணு துணிக்கைகள் இருக்கிறாங்க. அடுத்தது அந்த காலத்தில் அதாவது அணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உபாணு துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களில் வந்து விஞ்ஞானிகள் வந்து இந்த அணுவின் உள்பகுதியில் வந்து எப்படி இந்த இலத்திரன், நியூட்ரன், புரோத்தன் எல்லாம் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி சில
கருத்துக்கள் ஆராய்ச்சிகளை செய்யும்போது தான் அணு மாதிரி உருக்களை வந்து முன் வச்சாங்க. அதில் முதலாவது வந்து பார்த்தா ஹெர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து அணுவை வந்து ஒரு கோலக மாதிரி உருவை வந்து, அதாவது அணுவின் கோலக மாதிரி உருவை வந்து முன் வந்தார். அதாவது அணுவின் வருது, அது நம்மளை புவியையும் எடுக்கலாம், புதன் அப்படி எடுக்கலாம். ஆனால் இது ஒரு ஒழுங்கான ஓர்டரில் சொல்கிறதில்ல. இது கோள்கள் வந்து இப்படி சூரியனை சுற்றி இந்த பாதையில் தான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அணுவின் கோலக மாதிரி உருவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொன்னால் ஹெர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அப்படின்ற விஞ்ஞானி தான் இந்த கோலக மாதிரி உருவை வந்து முன் வச்சார். அதாவது சூரியனை சுற்றி கோள்கள் எல்லாம் எப்படி சுற்றி வராங்களோ அந்த மாதிரி சூரியன் அப்படின்னு சொல்கிறது அணுவின் கருவுக்கு சமம். அதை சுற்றி வர பாதைகளில் வந்து இலத்திரன் வந்து சுற்றி வரதா வந்து அவர் வந்து அவரோட கருத்தை வந்து முன் வச்சார். ஒரு சூரியனை சுற்றி கோள்கள் வந்து எப்படி சுற்றி வருதோ அந்த மாதிரி தான் இலத்திரன் வந்து நடுவில் இருக்க அந்த திணிவை, கரு அப்படின்ற திணிவை சுற்றி வருது அப்படின்னு சொன்னார். அதுவும் அவர் கரு அப்படின்றது வந்து ஒரு திணிவாக கருதுனாங்க. அந்த திணிவு எதனால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னால் புரோத்தனாலையும் நியூட்ரனாலையும் ஆக்கப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு கோலக மாதிரி உருவம் அப்படின்ற ஒரு மாதிரி உருவை வந்து அவர் முன் வச்சார். ஓகே, இப்போ இந்த கோலக மாதிரி உருவை பற்றி பார்க்கும்போது, அதாவது கருவில் வந்து இருக்க போகிறது வந்து நம்மளோட புரோத்தனும் நியூட்ரனும். கருவை சுற்றி இருக்க பாதையில் சுற்றி வர போகிறது தான், அதாவது அசைந்து கொண்டு இருக்கிறது தான் வந்து இலத்திரன்னு சொல்லியிருக்கோம். இந்த இலத்திரன்கள் வந்து மறையேற்றம் கொண்டது, அதாவது மைனஸ் ஏற்றம் கொண்டது. இந்த புரோத்தன்கள் வந்து நேரேற்றம் கொண்டது. இந்த நியூட்ரன் வந்து 0, அதாவது நடுநிலையான ஆட்கள். இப்போ ஒரு கரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கருவில் வந்து புரோத்தனும் நியூட்ரனும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரு வந்து கட்டாயம் நேரேற்றம் கொண்டதாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இவர் ப்ளஸ் இவர் 0, மொத்தமாக பார்க்கும்போது அவருடைய ஏற்றம் வந்து நேரேற்றமாக இருக்க போகுது. சுற்றி வர இலத்திரன்கள் வந்து மறையேற்றம் கொண்டதாக இருக்க போகிறாங்க. ஆனால் ஒரு அணுவை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அணு வந்து நடுநிலையான தன்மையை கொண்டிருக்கும். நடுநிலையானது, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் எந்த ஒரு அணுக்களும் வந்து சாதாரண நடுநிலையான தன்மையில் இருக்கும்போது, அணுநிலையில் இருக்கும்போது அவருடைய ஏற்றம் வந்து 0. அதாவது ஒரு 10 இலத்திரன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக 10 புரோத்தனும் இருக்க போகுது. அப்போ அணுக்கள் வந்து எல்லாமே நடுநிலையானதாக இருக்கும். ஆனால் இப்போ அணுக்கள் வந்து என்ன செய்யும் சொன்னால் ரசாயன தாக்கங்கள் புரியும் போது இலத்திரனை வந்து ஒன்று இழக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இலத்திரனை வந்து ஏற்கலாம். இலக்குதுன்னு சொன்னால் அந்த அணு வந்து நேரேற்றம் பெற்று தான் வரும். அதே இன்னொரு இலத்திரனை வெளியிலேருந்து ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மறையேற்றம் கொண்டு தான் மாறப்போகுது. இப்படி மாறுற அந்த அணுக்கள் நம்ம சொல்லுவோம் அயன்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இலத்திரனை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இலத்திரன்களை வந்து இழக்கக்கூடிய தன்மை வந்து அணுக்களுக்கு இருக்குது. அது இலத்திரன்களை இழந்தாலோ இல்லை அது ஏற்றாலோ அதை நம்ம சொல்ல போகிறோம் ஏற்றம் பெற்ற அணுக்கள் அப்படின்னு சொல்லி. ஏற்றம் பெற்ற அணுக்கள் வந்து அயன்கள்னு சொல்லப்படும். அடுத்தது இப்போ நம்ம யோசிக்கலாம், இது தான் ஒரு அணு அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு அணுவில் சுற்றி இருக்க பாதையில் இலத்திரன்கள் சுற்றி ஓடுது, நடுவில் வந்து கரு இருக்க போது, கரு வந்து நேரேற்றம், இலத்திரன்கள் மறையேற்றம். அப்போ நேர்மறை ஏற்றங்கள் வந்து ஒன்றை ஒன்று கவரும். அப்போ இந்த கவர்ச்சி வந்து எப்படி இல்லாமக்கப்படுது அப்படி, அதாவது சுற்றி இருக்க இலத்திரன்கள் ஏன் நடுவில் கருவை நோக்கி இழுக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இலத்திரன்கள் வந்து ஒரு வேகத்தை கொண்டு அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதோட பாதையில் அசைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த கவர்ச்சி விசையிலிருந்து, அதாவது அந்த வேகம்னால அதை வந்து கருவை நோக்கி கவரப்படாமல் ஒரு அணுவில் வந்து காணப்படுது. இந்த ரதர்ஃபோர்ட் முன் வச்ச அணுவின் கோலக மாதிரி உறவு வந்து மேலும் வந்து விளக்குனவர் வந்து நீல்ஸ் போர் அப்படின்ற சொல்லி ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அணுவின் கோலக மாதிரி உருவம் முன் வச்சது வந்து ரதர்ஃபோர்ட் விஞ்ஞானி. இந்த நீல் போர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் சக்தி மட்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயங்களை வந்து முன் வச்சார்.
அதாவது ரதர்ஃபோர்ட் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு கருவை சுற்றி ஒரு பாதை, அதாவது சுற்றி வர பாதையில் வந்து இலத்திரன்கள் வந்து பயணிக்கிறதா வந்து ரதர்ஃபோர்ட் சொல்லியிருந்தார். அதாவது சூரியனை சுற்றி கோள்கள் பயணிக்கிறது மாதிரி சுற்றி வந்து பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி ரதர்ஃபோர்ட் சொல்லியிருந்தார். ஆனால் நீல்ஃபோர் வந்து இந்த இலத்திரன்கள் வந்து, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சக்தி மட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் தான் இலத்திரன்கள் வந்து பயணிக்குது. அதாவது வெவ்வேறு சக்தி மட்டங்களில் பயணிக்குது. எல்லாம் ஒரே சக்தி மட்டத்தில் இல்லை, வேறு வேறு சக்தி மட்டங்களில் பயணிக்குதுன்னு சொல்லியிருக்காது. அதாவது இது வந்து கரு, இதில் சுற்றி வெவ்வேறு சக்தி மட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், அந்த ரதர்ஃபோர்ட் மாதிரி வந்து மேலும் விபரித்து அதுக்கு வந்து சக்தி மட்டங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சேர்த்துருக்காரு. இப்போ இவர் சொல்கிற விஷயத்தில் வந்து இந்த சக்தி மட்டங்கள், அதாவது கருவை விட்டு வெளியில் போகும்போது சக்தி மட்டங்களை வந்து நம்ம பெயரிடலாம். 1, 2, 3, 4 அப்படின்னு பெயரிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் KLMN அப்படின்னு சொல்லி பெயரிடலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சக்தி மட்டம் ஒரு 100 கிலோ ஜூல் அப்படின்னு சொன்னால், அதை விட வெளியில் போகிறது வந்து ஒரு 1000 கிலோ ஜூலாக இருந்திருக்கும். அதை விட வெளியில் போகிறது வந்து ஒரு 1500 கிலோ ஜூலாக இருந்திருக்குது. அடுத்து போகிறது வந்து ஒரு 1800 கிலோ ஜூலாக இருந்திருக்கும். அதாவது கருவிலிருந்து தூரம் போக போக சக்தி மட்டங்களில் சக்தி வந்து கூடிட்டே போயிருக்கு. ஆனால் இந்த சக்தி மட்டங்களுக்கு இடையான வித்தியாசம் வந்து குறைஞ்சிட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரெண்டுக்கும் இடையிலான, அதாவது 1வதுக்கும் 2வதுக்கும் இடையான வித்தியாசம் வந்து 900 கிலோ ஜூல் தான். ஆனால் 2க்கும் 3க்கும் இடையில் பார்த்தோம்னு சொன்னால் 500. அதே மாதிரி இதுக்கும் 3க்கும் 4க்கும் இடையில் பார்த்தோம்னு சொன்னால் அன்னைக்கில் 300 தான் வித்தியாசப்படுது. அப்போ நீல்ஃபோர் முன் வச்ச மாதிரி உள்ள சக்தி மட்டங்களை பற்றி சொல்லியிருக்காரு. சக்தி மட்டங்கள் வந்து கருவிலிருந்து அணுக்கள் தூர செல்லும் போது அதோட சக்தி வந்து அதிகரிச்சுட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் சக்தி வித்தியாசம் வந்து குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு வந்து முன் வச்சிருக்காரு. அடுத்த விஷயம், இப்போ ஒரு சக்தி மட்டங்களில் எத்தனை இலத்திரன்கள், ஒவ்வொரு சக்தி மட்டங்கள்லையும் எத்தனை இலத்திரன்கள் இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய அதிகூடிய இலத்திரன்கள்ட்ட எண்ணிக்கை என்ன அப்படின்றதையும் வந்து கண்டறிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து இப்போ KLMN ஓர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது K அப்படின்றது வந்து முதலாவதாக இருக்க குறைந்த சக்தியை கொண்ட சக்தி மட்டம். அதில் இருக்கக்கூடிய இலத்திரன்கள் ஆக கூடிய எண்ணிக்கை வந்து 2. 2வதில் இருக்கக்கூடியது வந்து 8, அடுத்ததில் இருக்கக்கூடியது 18, அடுத்ததில் இருக்கக்கூடியது வந்து 32. இப்படி தான் ஒவ்வொரு சக்தி மட்டங்களையும் இருக்கக்கூடிய அதிகூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து இருக்க போகுது. இந்த விஷயம் நமக்கு கட்டாயம் தேவை ஒரு அணுவோட இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறதுக்கு. அதாவது ஒரு 15 இலத்திரனை கொண்ட ஒரு அணு வந்து எப்படி இலத்திரனை அதோட சக்தி மட்டங்களில் வச்சுருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 15 இலத்திரன்கள் அப்படின்னு சொன்னால், முதல்ல 2 இலத்திரன் வந்து முதலாவது சக்தி மட்டத்துக்கு கொடுத்துரும். அடுத்ததில் வந்து 8 கொடுக்க போகுது. மிச்சம் இருக்க 5 வந்து 3வது சக்தி மட்டத்துக்கு கொடுக்க போகுது. அப்போ இப்படி தான் நம்ம வந்து அணுக்கள்ட்டு இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறதுக்கு இந்த சக்தி மட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகூடிய இலத்திரன்கள்ட்ட எண்ணிக்கை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியம்.